ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் ராவ் பூரண நலம் பெற வேண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அதன் பிரசாதம் வழங்கி மகிழ்ந்த மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் ராவ் பூரண நலம் பெற வேண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அதன் பிரசாதம் வழங்கி மகிழ்ந்த மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள். மேலும் ராமநாதபுரம் முதுகளத்தூர் தாலுகாவில் வடநாடு கிராமத்தில் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குமர கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கான முதல் அழைப்புதலையும் ரஜினியின் அண்ணனிடம் வழங்கினார்கள். மதுரை ரஜினி ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்ற பிப்ரவரி 1 நடைபெறவுள்ள கும்பாபிஷேக நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்வதாக உறுதியளித்தார் ரஜினியின் சகோதரர் சத்யநாராயண ராவ். மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் பால நமச்சிவாயன் இவருடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வளநாடு கிராமத்தை சேர்ந்த குமரக்கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் பிப்ரவரி 1 கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு தலைமை தாங்கவும் விழாவில் நேரில் வந்து வாழ்த்த வேண்டியும் பால நமச்சிவாயன் மதுரை ரஜினி ரசிகர்களுடன் இணைந்து பெங்களூரில் தனது இல்லத்தில் இருந்து ரஜினியின் சகோதரர் சத்யநாராயண ராவ் கேக்வாட்டை நேரில் சந்தித்து அவரிடம் கும்பாபிஷேக விழாவிற்கான முதல் பத்திரிகையை வழங்கி மகிழ்ந்தார். இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள உள்ள அனைவருக்கும் பத்திரிகையுடன் வேல் ஒன்றையும் வழங்கி அவர்களை விழாவிற்கு வரவேற்கின்றனர் விழா குழுவை சேர்ந்தவர்கள். மேலும் கும்பாபிஷேக விழாவின் பத்திரிகையை பெற்றுக்கொண்ட ரஜினி சகோதரர் கண்டிப்பாக பிப்ரவரி 1 நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதாகவும் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள 3 நாட்களும் தொடர்ச்சியாக நான் நேரில் கலந்து கொள்கிறேன் என அவர் உறுதியளித்ததால் மதுரை ரஜினி ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இதே கோவிலுக்கு 7 வருடங்களுக்கு முன்பும் சென்ற வருடமும் ரஜினியின் சகோதரர் வந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 13 குண்டம் இந்த கொஞ்சம் சொல்லிட்டாங்க. 13 குண்டத்துக்கு வந்து 30 சிவாச்சாரியர்கள் அவங்க இங்க வந்து 3 நாள் தங்கிடுறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை வர 13 குண்டத்தையும் யாகசாலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பகத்துல தண்ணி ஊற்றணும். அது மாதிரி 9 வேளை வெள்ளி சனி ஞாயிறு ஊரில் 10 ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 30,000 பேர் காலை மதியம் இரவு 9 வேளை சாப்பாடு ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பாங்க. அன்னதானத்தை நீங்கள் பண்ணணும். 2 நாள் நிகழ்ச்சி நீங்கள் கிராமங்களில் வந்து வள்ளி திருமண நாடகம் தான் போடுவாங்க. முருகனை பற்றி கும்பத்துக்கு முதல் நாள், அடுத்த நாள் இன்னிசை கச்சேரி. நீங்கள் வியாழக்கிழமையே வந்துடுப்பா கிருஷ்ணன். அது வந்து அதாவது 70 வருஷம் திருச்செந்தூரில் எப்படி இருக்காரோ அப்படித்தான் இப்போ நம்ம இந்த கலசம்லாம் வாங்கியிருக்கோம். அது வந்து 3 அடி, இது வந்து இதுவும் 3 அடி. ஆமாம், அது கலசத்துக்கு மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன் இருப்பாங்க. கலசத்துக்கு மட்டும் பூஜை போட்டு அந்த கோபுரத்தில் வைப்பாங்க. கோபுரத்தில் வச்சு 2,40,000 ரூபாய் ஆர்டர் பண்ணி பண்ணணும். 50 கிலோ மணி, திருவாச்சி வந்து 50 கிலோ எல்லாமே நாளைக்கு வந்துடுது. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா சுத்தமாக 250 அடிக்கு காம்பவுண்ட் வால்லாம் போட்டு சபதி வச்சு இந்த பெயிண்ட் வந்து எங்கே அடிக்கிறோம்னா லட்சுமி பெயிண்ட்டுன்னு நம்ம இது ராமர் கோயில், 10 மலை முருகன் கோயில் இவங்க தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி விலை உயர்ந்த பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். அப்பா வியாழக்கிழமையே வந்துடுங்கப்பா. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் யாகத்தில் தொடங்குனீங்க, எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படி முடிஞ்சிருச்சு. 29பா 29. ஆமாம் 20 நீங்கள் வந்துடுன்னு காலையில் 30 காலையில் அந்த கணபதி ஹோமத்தோட நீங்கள் ஆரம்பிச்சு வைக்கணும்ப்பா. இன்னைக்கு ஊரே எதிர்பார்க்குது. அன்னைக்கு நாங்களே வந்து ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் எங்களால் உட்கார முடியல. இன்னும் ஊரில் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளோ பெரிய தலைவருடைய அண்ணார் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருந்ததை இன்னும் பேசுகிறாங்கப்பா. யாரும் உட்கார முடியல. இங்கிட்டு போனாங்க இல்லப்பா, நீங்க சேர்மேல விடுங்க, உட்கார முடியாதுல்ல. ஒரு தண்ணி குடிக்க கூட போல. இப்போ இவங்களுமே வந்து பிச்சை குருக்கள் வர்றாங்க. இந்த வேத பாடசாலை நடத்துறாருல கற்ப விநாயகர் கோயில், அவரும் வர்றாங்க. வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரிப்பா. வெள்ளிக்கிழமை 7 to 8 அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு தான் மற்ற வேலைப்பா. இது வந்து எங்கள் வம்சங்கள் வந்துப்பா முத்தாத்தால், வேளாத்தால், நாகாத்தால் வம்சாவளியர் பார்த்தப்பட்டு அதாவது ஒரு 135 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர்னியை வெட்டி இதுக்கு ஒரு 300 ஏக்கரை எழுதி வச்சு தர்மமாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது இப்போ உங்கள் கையால் 70 வருஷம் கழிச்சு நடக்குது.
நம்ம ஒரு வேத பள்ளியும் கட்டணும்னு இருக்கேன்ப்பா. இப்போ இப்போ கருவல் மரம்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சரி. ஒரு 100 ஏக்கர் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு. அது தனியே பண்ணுங்க. அது தனி, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வேஸ்ட் தனி பண்ணணும். பசங்க வந்து படிக்கணும். ஐயா பசங்க தான். ஆமாம், அவங்களுக்கு தனியாக இருக்குமா. யோகினி குண்டம்னு வைக்கிறது வந்து அவ்வளோ விசேஷமாப்பா. இவங்க இந்த ஆச்சாரிய இந்த மெயின் யாரு பிச்சை குடிகள் இருக்காங்கல்ல, அவருடைய சீடர் இன்னைக்கு மலேசியாவில் இருக்கார். அவர் பிள்ளையார்பட்டி. அவர் தான் ஏற்பாடு பண்ணுறார். ஆமாம், அவர் பார்வையில் 30 சிவாச்சாரியார்கள். சரி சரி. இந்த உள்ளுக்குள்ளே வந்து இது ஃபுல்லாக பண்ணி இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட்டுறோம். ஏன்னா 70 வருஷம் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஐதீகம் பண்ணணும்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. பெரிய யாக மாதிரி தான் இது யாரும் பண்ண முடியாது. அதெல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். அந்த முருகன் தான் தேவை. ஆமாம், நாங்கள் தலைவரை நினைச்சதுக்கு எங்களுக்கு கிடைச்ச இதான்ப்பா இது. இந்த மாதிரி யாகங்க எல்லாம் சாதாரணமாக இல்லை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இல்லை, அது உங்கள் ஆசீர்வாதம்ப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் வந்து இங்கே பாருங்கப்பா, எங்களுக்கு இந்த கேஸுன்னு ஒரு 20